ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது. என் செல்லவே, இது திருச்செந்தூர் முருகப்பெருமான் உனக்கு நான் அனுப்பியுள்ள உத்தரவு. கண்ணில் பட்டதும் நான் சொல்வதை கேட்டுவிடு, தவற விட்டு விடாதே. முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டு நான் சொல்வதை கேள். என் செல்லவே, உன்னை விழ வைத்தவர் முன் இந்த முருகப்பெருமான் உன்னை எழ வைக்கப் போகிறேன். அழ வைத்தவர் முன் உன்னை வாழ வைக்கப் போகிறேன். இதோ நீ எதிர்பார்த்த முடிவை இன்று தரப்போகிறேன். முருகா, எனக்கு கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. என் செல்லவே, நம்பிக்கையோடு இந்த முருகப்பெருமானிடம் என்னிடம் கேள். ஆனால் பொறுமையாக இருக்க வேண்டும். உனக்காக நடக்கும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்துக்கொள்கிறேன். கவலைப்படாதே. இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக என்று நம்பிக்கையோடு இரு. நீ வாழும் சமூகம் உன்னை கைவிட்டாலும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை காப்பாற்றி உயர்த்துவேன் என்பதில் நம்பிக்கையோடு செயல்படும். ஏனென்றால் நீ என்னுடைய செல்லப்பிள்ளை. என் செல்லமே, பயப்பட வேண்டாம். போராட்டத்தை விட்டு விட்டு என்னையே சார்ந்திரு. உன்னுடனேயே நான் இருப்பேன். கவலைப்படாதே. உன் அருள் வலிமையாக இருக்கிறது. நீ விரும்புவது உனக்கு கிடைக்கும். எந்த பொருள் வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த பொருள் உன் கைக்கு வரும். உன் செல்லமே, நீ மற்றவரிடம் பெற்றாலும் அவமானங்களை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம்தான் அதிகம். நீ அவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவாய். நீ ஏழையாக இருந்தாலும் மனதில் பணக்காரனாக இருக்கிறாய். பணக்காரனாக ஆன பின்னும் நடத்தையில் ஏழையாகத்தான் இருக்கிறாய். கர்மங்களை குறைத்து கொள்ள வழி, அதை தைரியமாக அனுபவித்தே. அதை அனுபவிக்கும் பொருட்டு நிச்சயமாக அந்த சக்தியை உனக்கு நான் அள்ளித் தருவேன். என் செல்லவே, அது துன்பம் என்ற எண்ணமே ஏற்படாமல் இருக்கும். நீ வாழ்க்கையில் உயரும் நேரம் வந்துவிட்டது. இனி நீ செல்லும் பாதை வெற்றி பாதை. அதில் வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய். முருகனுக்கு அரோகராய் என்று பதிவிடு. என் செல்லமே, நிச்சயமாக நீ நினைத்தது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி நீ சொல்லும் பாதை வெற்றி பாதை. வெற்றி உனதே. அதை தருவதற்கு நானும் பெறுவதற்கும் நீயும் தயாராக இருக்கின்ற நிலையில் மனதை அடக்க ஒரு நிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என் மீது திருப்பு. முருகா முருகா என்று உன் மனதை என் மீது திருப்பு. உனக்குரிய ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உனக்கு என்ன வேண்டும் என்பது நீ சொல்லித்தான் தெரிய வேண்டுமா என்ன? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே போகிறேன்? உனக்கான வரத்தை தரத்தானே உன் முன்னே நான் நிற்கின்றேன். என் செல்லமே, மனதை அமைதியாக வைத்துக்கொள். மனதில் சூறாவளியை அனுமதிக்காதே. வெகு விரைவில் அனைத்து காரியங்களில் வெற்றி கிட்டும் நேரம்தான் இது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணம் செய்த பாதையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதற்கு நான் நிச்சயமாக நல்லதொரு நியாயத்தை வழங்குவேன். என் செல்லவே, அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு. கவலைப்படாதே. முருகா, என்னை பிறர் கேலி செய்கிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையை பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்தில் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இதை நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன். எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக நீ சாதிக்கப் போகிறாய். என் செல்லவே, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். ஏன், உன்னை கைவிடவும் மாட்டேன். முருகனுக்கு அரோகராய் என்று பதிவிடு. என் செல்லவே, நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நிச்சயமாக நான் உணர்கிறேன். வேறு எவரும் உனக்கு தீங்கு இழக்க விடமாட்டேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. என் செல்லமே, நீ வருந்தும் அளவிற்கு ஒன்றும் நடக்காது. கவலைப்படாதே. இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மட்டுமே உனக்குள் இருக்கிறேன் என்று நீ உணரும் நொடியில் உன் கண்ணீரும் என்னோடு கலந்துவிடும். உன்னைப் போல இனி வரும் காலங்களில் உன் கை ஓங்கி நிற்கப் போகிறது. ஆம் செல்லமே, உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள். கவலைப்படாதே. நோய்களிலிருந்தும் கடன் சுமைகளிலிருந்தும் விரைவில் நல்லதொரு நிவாரணம் கிடைக்கும். என் செல்லவே, என் கண்ணுக்குள் உன்னை வைத்துள்ளேன். இப்படிப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறாய் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னை உன் உறவினர்கள் கைவிடலாம், உன் குடும்பத்தார்கள் கைவிடலாம். ஆனால் இந்த முருகப்பெருமான் நான் கைவிடுவேனா?
என்னை நம்பிய உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன். உன்னை தடுக்க 1000 கைகள் இருந்தாலும் தாங்கி பிடிக்க என் கைகள் உள்ளது. எழுந்து வா. உன் கண்களில் எப்போதும் கண்ணீர் வந்தாலும் அதை துடைத்து கஷ்டத்தை போக்க இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் வருவேன். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக நான் இருப்பேன். நம்பிக்கையுடன் நகர கற்றுக்கொள். யாம் செல்லமே, உனக்கானது எதுவும் உன்னை விட்டு போகாது. உன்னை சேர வேண்டியது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். நீ கடந்த காலத்திலே உன்னை கவனித்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன். சில நாட்களாகவே நீ நடந்ததையே நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். அது ஏன்? பலமுறை உன்னிடத்தில் கூறுகிறேன், நடந்ததையே நினைத்து வருத்தப்படுவதால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. இனி உனக்கு நடப்பது எல்லாமே நல்லதாகவேத்தான் நடக்கும். நடந்ததை எண்ணி கவலைப்படாதே என்று நான் பலமுறை உன்னிடத்தில் கூறியிருக்கிறேன். உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே. யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் இருந்து வாழ கற்றுக்கொள். அதனால் உனக்கு ஒரு நஷ்டமும் இல்லை. அது போதாதா? ஏன்? உனக்கு நான் இருக்கிறேன். தேவைக்காக இந்த முருகப்பெருமானை தேடாமல் தேவையே நீதான் என்று என்னை தேடு என் செல்லவே. தேவைகளை பூர்த்தியாகும் நிச்சயமாக. நல்லவர்களுக்கு மட்டும் துன்பம் ஏன் வருகிறது என்று என்னிடத்தில் நீ அழுது புலம்பி கேட்டுக்கொள்கிறாய். நான் ஒன்று சொல்லட்டுமா? உரசாமல் வையத்தை பட்டை தீட்ட முடியாதல்லவா? நெருப்பில் இடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாதல்லவா? அதுபோலத்தான் நல்லவர்கள் என்றைக்குமே சோதனைக்குள்ளாவார்கள். இந்த முருகப்பெருமானை நீ வணங்கினாலே உனக்கு சோகம்தான் முதலில் வரத்தான் செய்யும். கஷ்டத்தை கொடுத்துத்தான் நான் உனக்கு நல்லதொரு நிவர்த்தினை செய்து தருவேன். கஷ்டத்தை கொடுக்காமல் நான் நேரடியாக உனக்கு நல்லதொரு நிகழ்வை நடத்தவே மாட்டேன். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். அதை நீ உணர்ந்தால்தான் வாழ்க்கையில் பிறகு அதே கஷ்டத்தை அதே பல நிகழ்வுகளை நினைத்து அதிலிருந்து எப்படி வழி நடத்தி செல்லலாம் என்பதை உனக்கு உணர வைப்பேன் இந்த முருகப்பெருமான். ஆகவே கவலைப்பட வேண்டாம். என்னை வழிபடுவதற்கு விரதம் வேண்டாம், விளம்பரம் வேண்டாம், அலங்காரம் வேண்டாம், அமர்க்களம் வேண்டாம். மனதில் களங்கமில்லாமல் முருகா முருகா என்று என்னை நினைத்து கொண்டாலே போதும் என் செல்லமே. நிச்சயமாக நான் உனக்கு அடிமையாகி விடுவேன். இறைவனுடைய தீர்மானத்தின்படிதான் எல்லாம் நடக்கிறது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. நம்பிக்கையுடன் நீ காத்திருக்க வேண்டும். நிச்சயமாக ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் இன்பம் காத்திருக்கிறது. ஆம் செல்லமே, கவலைப்படாதே. உனக்கானது நிச்சயமாக நடத்தி தருவதற்காகத்தான் முருகப்பெருமான் உன்னிடத்தில் வந்துள்ளேன். நல்ல செய்தி வந்துள்ளது. நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே நடக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.